ஆரம்பித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழி எங்கும், நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய விகாஸ் மற்றும் VCW கலை மற்றும் அறிவியல் கல்வி குழுமத்தினுடைய ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்த மரியாதைக்குரிய கல்வி தந்தை உயர் திரு கருணாநிதி அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கிற கல்லூரி முதல்வர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமா அண்ணன் எப்போ பேசுவாப்புல, சார் எப்போ பேசுவாப்புல அப்படின்னு ஆவலோடு அமர்ந்து காத்திருக்கிற என் பகுதியை சார்ந்த, என் மண்ணை சார்ந்த அன்பான மாணவிகள் அத்துணை பேருக்கும், உங்களை எல்லாம் தினந்தோறும் பாதுகாப்பாக அழைத்து வந்து கொண்டு போய் சேர்க்கிற வாகன ஓட்டுநர்களுக்கும், அடிப்படையில் நமக்கு சுகாதாரம் மிகவும் முக்கியம். இந்த கல்லூரி வளாகத்தை சுத்தம் செய்கிற, கழிப்பறையை சுத்தம் செய்கிற அந்த அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிமையான வணக்கங்களை சொல்வதில் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு கல்லூரியினுடைய ஆண்டு விழா வழக்கமான ஒரு சிறப்பு விருந்தினராக போய் ஒரு கல்லூரியினுடைய ஆண்டு விழாவில் பேசி தான் பழக்கம். ஆனால் மாணவிகள் இருக்கிற திருவிழாவில் பேசுவது இதுவே முதல் முறை. ஒரு 8000 பேர் கிராமத்து பக்கம் சொல்லுவான், 2 பொம்பளை இருந்தால் 4 போலீஸ் ஸ்டேஷன் வேணும்பா. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க சும்மாவே இருக்காது. ஊம குசும்புனா 1ஆம் நம்பர் அதுங்க தான். ஏன்னா கூட பிறந்தது ஒரு அண்ணன் தான், ஆனால் நான் தங்கச்சிங்களோட வளர்ந்த ஒரு சகோதரன். நிறைய கசின் சிஸ்டர்ஸ் எனக்கு. எல்லாருமே இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையாக லைஃப்பில் சூப்பராக இருக்காங்க. அதனால் எனக்கு பெண்களினுடைய உளவியல் ரொம்ப எளிதாக தெரியும். நான் அந்த மேடையிலேருந்து நான் எல்லாத்தையும் சும்மா அப்படியே கை காமிச்சிட்டு அப்படியே நீங்கள் அப்படி தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் யார் யார் என்னென்ன பண்ணுறீங்க, யார் யார் என்னென்ன மனநிலையில் உட்காந்துருக்கீங்க, யார் கேட்குற மாதிரியே கண்ணை திறந்துட்டு தூங்குறீங்க, யாரெல்லாம் ஐரோப்பாலேயே பிறந்து வளர்ந்த மாதிரி விசிறிட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் 1க்கு 4 தடவை முடிய சரி பண்ணுறீங்க, எத்தனை பொம்பளை புள்ள பொட்டை ஒட்டுது எடுக்குது, ஒட்டுது எடுக்குது, ஒட்டுது எடுக்குது. ஆஃபீஸ் பேரர் இருக்காங்க, நீ போய் தண்ணி பிடிச்சிட்டு வாடி, நீ எத்தனை பேர் அனுப்புறீங்க? ரெஸ்ட் ரூம் கூட பெர்மிஷன் கேட்குற மாதிரி என்னடி அப்படின்னு பேசுறீங்க. எவ்வளோ நேரம் நீ உட்காந்துருக்கிறது? காலைல 10 மணிக்கு உட்கார வச்சாங்கடி. எல்லாமே மிக 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 எளிமையாக என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா நானும் அதே மாதிரி காலேஜில் பல ஆனுவல் டே அட்டன் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். ஆனுவல் டேக்கு வரணும், கல்ச்சுரல்ஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டினா அதோட லெவலே வேறு. நம்ம பாட்டு ஆமாம் இல்லையா, ஆடுவாங்க, ஜாலியாக சிரிப்பாங்க, நாம ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஆனால் ஆனுவல் டேன்னு வரப்போ நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு படை இருக்கும். கரெக்டாக அந்த கார்னரில் ப்ரொஃபஸர் உட்காந்துருக்காங்களா, எல்லாம் உட்காந்துருக்கா, நிற்கிறாங்க, சரி எல்லாம் இல்லை ஏதாவது இருக்கும் சொல்லி வேற அனுப்புவாங்க. ஒழுக்கமா நாம் அப்போ தான் உலகத்திலேயே அன்னை தெரசா பேத்தி மாதிரி. ஓகே, நாம் பண்ணுற வேலை நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நல்லா பேசி கலகலன்னு சிரித்து வெளிப்படையாக இருக்கிற பொண்ணுங்களை நம்பிடலாம். சிலது அமைதியாக வரும், அமைதியாக உட்காரும், அமைதியாக இருக்கும், ஆனால் அமைதியாக பல வேலை பண்ணிடும். ஒரு விஷயம் சொல்லவா, நீங்கள் எல்லாருக்குமே
உங்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப எளிது. அடுத்த 1 மணி நேரம் பேசினாலும் நீங்கள் சிரிச்சுட்டே தான் இருக்க போகிறீங்க. ஏன்னா அது ஒன்றும் ஒரு கொஞ்சம் உங்களோட இயல்பாக பேசிட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயத்துக்கு போகலாம் அப்படின்னு. அம்மா நீ உட்காருப்பா. அப்பா அந்த ஒயிட் சுடிதார் கண்ணு உட்கார். இப்போ தான் 3 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. என்னடி நம்ம என்னடி பண்ணலாம் இப்போ அப்படின்னு ஆட்டி வெளுத்து விடுவோம். அதுக்கு உட்காரு. எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் சீரியஸாக 3 பொம்பளை பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. பெரிய டிஸ்கஷன். அப்படியே அடுத்து யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் உட்காரு. எளிமையாக அவங்கள சிரிக்க வச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ செமஸ்டர் வரைக்கும் நம்ம ஜாலியாக இருப்போம் இல்லையா? செமஸ்டர் வர வரைக்கும் ஜாலியாக இருப்போம். அப்படியே சிலதெல்லாம் நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுலாம் செமஸ்டர்லாம் பார்த்தா ப்ரொஃபஸருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் அந்த ஒரு 6 மாதம் சொல்லி கொடுத்ததை 6 செகண்டில் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கிளாஸ் ரூம் வெளியில் படிக்குது. எந்திரன் ரோபோ தோத்துது. உள்ள போய் நம்ம ஃப்ரெண்டு என்னடி படிச்ச பார்த்தண்டி. பயமா இருக்குடி அரியர் விழுந்துருமோன்னு. பயப்படாதடி. நீ எவ்வளோ படிச்ச? நான் 5 சாப்டர். நான் படிக்கவே இல்லை. பயப்படுறேன்னா என்ன? என்னைக்குமே படித்த பொம்பளை பிள்ளைங்க பதட்டத்திலே இருக்கும். ஏன்னா படித்தது வருமா வராதான். இந்த படிக்காத பிள்ளைங்களுக்கு பதட்டமே இல்லை. எது வந்தா என்ன? பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாம் ஹாலில் யார் அடிஷ்னல் ஷீட் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்க கன்ஃபார்மாக மார்க்கு கம்மியாக வாங்க போகிறான்னு அர்த்தம். ஏன்னா எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டினுக்கு ரிசல்ட் தெரிஞ்சவன் அதிகமாக எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பிள்ளை பாட்டு வாங்கும், கொஸ்டினை பார்க்கும், ஆன்சர் எழுதிடும். இப்போ ஆன்சரை தயாரிக்கிறவனுக்கு தான் பிரச்சனை. இதுக்கு என்ன ஆன்சர் எழுதலாம்? அதை எழுதலாமா? கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி எழுதணும். ஏதாவது இவ்வளோ பிரச்சனை நமக்குள்ளே இருக்கு இல்லையா? அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேசுனா சிரிச்சுட்டே இருக்க போகிறீங்க. ஆனால் இந்த ஆனுவல் டே முடிச்சு நீங்கள் வெளியில் போகிறப்ப நல்லா இருக்கு நண்பா. ஆடியோ அப்படியே விட்டுருங்க நண்பா. ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. பின்னாடி உட்காருங்க. தள்ளி உட்காருங்க. கை எடுத்துருங்க. சாஞ்சு உட்காருங்க. சும்மா சாஞ்சு உட்காருங்க. ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. இந்த ஆடியோ ஆப்ரேட்டருக்கு என்னென்னா அது நம்ம இயல்பாக இப்போ ஒரு பேச்சாளருக்கு வந்து ஏதாவது நல்ல விஷயம்னா படிக்கணும், குறிப்பெடுக்கணும், அதை பேசணும்னு தோணும். ஒரு டாக்டருக்கு யாரையாவது பார்த்தா எவனுக்கு என்ன ஊசி போடலான்னு தோணும். ஒருத்தரோட தொழில் சார்ந்து இப்போ ஆடியோ ஆப்ரேட்டர் சும்மா இப்படியே பண்ணினே இருப்பார். அப்படின்னா தான் அவருக்கு ஒரு திருப்தி. நீ கை எடுத்துறேன். கை கட்டுங்க பார்ப்போம். அமைதியாக உட்காருங்க. நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு. உங்களை நான் வாழ்த்துறேன், வணங்குறேன். நீங்கள் இந்த ஆனுவல் டே முடிச்சு வெளில போகிறப்ப சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒரு 8000 மாணவிகள் இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 பேருடைய வாழ்க்கையை மாற்றுகிற மாதிரி என் பேச்சு இருந்தால் அதை விட எனக்கு கிடைக்கிற பரிசு விருது வேறு எதுவும் கிடையாது. நிச்சயமாக மாறுவீங்க. இன்றைக்கி இருக்கிற பெண்கள்கிட்ட வந்து எல்லா பொதுவாக நான் பார்க்குறேன். எவ்வளோ பேரை சந்திக்கிறேன் ஒரு வருடத்தில். அத்தனை கல்வி நிறுவனங்களுக்கு போகிறேன். நிறைய இடத்துல நான் பேசுகிறேன். போகிற இடத்துல எங்கேயாவது நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம், ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், காரில் ட்ராவல் பண்ணுறோம், எங்கேயாவது சாப்பிட போகிறோம். அப்போ எல்லா இளைய தலைமுறையும் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுல்ல. பேசுகிறப்ப ஒரு பொது பங்கான ஒரு மனநிலையை நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இல்லை குறிப்பாக பெண்களுக்கு அது அதிகமாக இருக்குது. ஆண் பசங்களை விட பசங்க வந்து அப்படியே ஜாலியாக சிரித்து பேசிட்டு நான் மாமா மச்சா அப்படின்ட்டு போயிடுவானுங்க. ஆனால் பெண்களுக்குள்ள அது ரொம்ப அழுத்தமாக இருக்குது. என்ன அப்படின்னா, தன்னுடைய குடும்பம் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கலாம், இல்லை நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது சிறப்பாக நடந்திருந்தேன்னா என் வாழ்க்கையில் நான் பெரிய லெவலில் சாதிச்சிருப்பேன் அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஒன்று சொல்லவா, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் மிக 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 சாதாரணமான குடும்பம் இந்த மகேஷினுடைய குடும்பம். அதில் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த வித வெட்கமோ அவமானமோ கிடையாது. ஒன்று தெரிஞ்சுங்க, எந்த ஒரு வாழ்க்கையினுடைய பின்புலமும் இல்லாமல் நீங்கள் படித்து, நீங்கள் தேர்வெழுதி, நீங்கள் மதிப்பெண்கள் வாங்கி, நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலைக்கு சேர்ந்து அதன் மூலமாக கிடைக்கிற வருமானத்தில் நீங்கள் உங்கள் தாயையும் தந்தையும் கௌரவப்படுத்துகிறீர்கள் என்றால் உங்களை விட சிறந்த சாதனையாளர் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது சார், நான் அச்சீவ் பண்ணேன் சார், இது பெருசே இல்லை. என் வீட்டில் எந்த வசதியும் இல்லை சார்.
தாழ்பால் கூட சரியாக தாளிட்டு விட்டு உறங்க கூட முடியாத ஒரு வறுமையான ஒரு ஏழை குடிசையில் வாழுகிற குடும்பம் எங்கள் குடும்பம். அதில் படித்த சார் இன்னைக்கு யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் சார்னா உங்களை தமிழ்நாடே கொண்டாட தயாராக இருக்கிறது என்ற அர்த்தம், மறந்துடாதீங்க. ராமலட்சுமின்னு ஒரு பொண்ணு, தேனி மாவட்டம் பூசனூத்து கிராமம், குடும்பத்தில் 4வது பிள்ளை, பயங்கரமாக சூப்பராக படிக்கும். இந்த பொண்ணு படிக்கிறதுனா அவ்வளோ விருப்பம், நல்லா படிக்கும், நிறைய மார்க் வாங்குவோம், அமைதியான ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு. ஆனால் படிக்க வைக்க அவங்க அப்பாவுக்கு வசதி இல்லை. கோயம்புத்தூரில் மில்லில் வேலைக்கு அனுப்புகிறாரு, கேபிஆர் மில். அங்கே ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா 8 மணி நேரம் அவங்களுடைய வேலை நேரம், அது போக மீதி நேரத்தில் நீங்கள் பார்ட் டைமாக ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். அந்த பொண்ணு எடுத்து படிக்குது, பிசிஏ எடுத்து படிக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் கோல்டு மெடல் அந்த பொண்ணு வாங்குது. எப்படி? 8 மணி நேரம் மில்லில் வேலை பார்த்துட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுற பொண்ணு தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பிசிஏ எடுத்து அந்த பொண்ணு கோல்டு மெடல் வாங்குது. கனடாவில் இருக்கிற காமன்வெல்த் கல்விக் கழகம் சிறப்பு விருதை வழங்குகிறது. அந்த ராமலட்சுமிங்கிற பெண் தொலைக்காட்சிக்கு பேட்டி தருகிற பொழுது சொல்லுகிறாள், நான் படிப்பேன், எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஆனால் குடும்பத்தினுடைய சூழல் காரணமாக குடும்பத்தில் 4வது பொண்ணு, இங்கே மில்லுக்கு வேலைக்கு வந்துட்டேன், இங்கே பார்ட் டைமாக நீ சேர்ந்து படிக்கலாமான்னு ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க. அப்பா எனக்கு இறைவன் ஒரு மிகப்பெரிய வரத்தை தந்த மாதிரி இருந்தது, நான் நல்லா படித்தேன் சார், நான் கோல்டு மெடல் வாங்குவேன், கனடாலேருந்து இந்த அமைப்பு வந்து என்னை கௌரவப்படுத்தும், இதெல்லாம் நான் நினைக்கல சார், நான் நல்லா படித்தேன் சார், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும் சார், படிச்சா மட்டும்தான் சார் என் தலைமுறையினுடைய தலையெழுத்து மாறும், அதனால நல்லா படிச்சேன் சார். படிங்க. இந்த வயசுல நீங்க என்ன செலிப்ரேட் பண்ணுமோ செலிப்ரேட் பண்ணுங்க, கொண்டாடுங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க, சிரிங்க, சந்தோஷமா இருங்க, விளையாடுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனால் வாழ்க்கை மீது எப்பொழுதும் தீராத கவனத்தோடு இருங்கள். எப்படி ரெட் சிக்னல் போட்டிருக்கிறப்ப ரோட்ல எல்லாரும் நின்று இந்த சமயத்துல மூவ் பண்ணோம்னா ஏத்தமா இருக்கிறவங்க வந்து அடிச்சு நம்ம உயிருக்கே ஆபத்தாயிரும். ரெட் சிக்னல் போடுறப்ப கரெக்டா ரோட்ல கவனமா நிக்கிறோமா? சிகப்பு கலர் ஒளி வந்தோட கரெக்டாக நிற்கிறோமா? ஓ, கிரீன் சிக்னல் வந்தப்பறம் தான் மூவ் ஆகணும் ஒரு அறிவு நமக்கு இருக்குல்ல, அதே மாதிரி அறிவு வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் பார்க்கிற சினிமா, நீங்கள் பார்க்கிற டிவி, இதெல்லாம் பொழுதுபோக்குக்கு மட்டும்தான், மறந்துடாதீங்க. என்டர்டைன்மெண்ட் இஸ் என்டர்டைன்மெண்ட். அதை தாண்டி பெரிதாக உள்ளே மனதிற்குள் எடுத்து செல்வதற்கு எந்த பெரிய விஷயமும் அதனுள் இல்லை. as a மீடியா பர்சன் இருந்தாலும் சொல்றேன், ஏன் இன்னைக்கு பெரும்பாலான மாணவிகள் ரொம்ப சீக்கிரமா அவங்களுடைய மனநிலை மாறுவதற்கான காரணமே இதுதான். ஒரு படத்தை பார்க்குறீங்கன்னா படத்தை பார்த்துட்டு வந்துருங்க, அவ்வளோதான். அந்த படத்தில் நடித்தவங்களே காசை வாங்கிட்டு அடுத்த படத்தில் நடிக்க போறாங்க. உங்களுக்கு என்ன அதை பற்றி பேசுறதுக்கான அவசியம்? ஒரு பாட்டு கேட்குறீங்களா, அந்த பாட்டு கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஓகே ரிலாக்ஸ் பண்ணுறீங்களா, அடுத்து பாட புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க, வாழ்க்கையை நோக்கி இப்போ ஓட ஆரம்பிங்க. அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணும்னு யோசிங்க, அதை தாண்டி பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாட்டு எனக்காகவே எழுதுன மாதிரி இருக்குடி, அது எப்படி இருக்கும் நான் கேட்குறேன். இந்த பாட்டு எனக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும், வேற வேலையே கிடையாது. ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ணி உனக்குன்னு ஒரு பாட்டு விட்டுருக்கான், சும்மா தான் நடந்து போவீங்க. உங்க வயசு, உங்க ஹார்மோன் அப்படி. சும்மா கூட இருக்கிற ஃப்ரெண்ட், அவன் ஒன்ன தாண்டி பார்க்கறான், அவன் மாறுகண்ணு எவனை வேலை பார்ப்பான். ஒரு நாய் போச்சுன்னா நாயை கூட தான் அவன் பார்க்கறான், ஒரு பன்னிக்குட்டி ஓடிச்சுன்னா பன்னிக்குட்டி கூட தான் பார்க்கறான், கண்ணு இருந்தா பார்க்க தான் செய்வான். நமக்கு என்ன இருக்கணும், பார்க்கறானா ரைட், ஓகே பார்க்கறான், ஓகே என்ன பார்க்குற அளவுக்கு நான் நல்லா இருக்கேனா, தேங்க்யூ, அவ்வளோதான். அதோட முடிச்சுக்கணும். அதை தாண்டி மனசுல எதையும் பெருசா எடுத்துக்க வேண்டியதான அவசியம் அங்க எதுவுமே கிடையாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. திருவள்ளூர் மாவட்டத்துக்கிட்ட ஃபேஸ்புக் மூலியமா ஏற்பட்ட பழக்கத்தினால ஒரு பெண் பெற்ற தாயை கழுத்தை நெரித்து கொன்ற சம்பவம் அரங்கேறிக்கிறது. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு ஃபேஸ்புக் மூலமா ஏற்பட்ட தொடர்பு, வீட்டுக்கு வர சொல்லி அம்மாவை சோஃபால கீழே தள்ளி அவங்க ஃப்ரெண்டு 2 பேர் சேர்ந்து கழுத்தை நெரித்து கொண்டிருக்கிறார்கள். போலீஸ் கைது செஞ்சுட்டு போறப்ப எந்தவித குற்ற உணர்வும் அந்த சகோதரியின் முகத்தில் இல்லை.
எனக்கு வெக்கமா இருந்தது, அவமானமா இருந்தது. எந்த தேசம் இந்த நாட்டினுடைய பெண்கள் தலை சிறந்தவர்கள் என்று பேசுகிறதோ, எந்த தேசம் இந்த நாட்டு பெண்களால் மட்டும்தான் இந்திய குடும்பங்கள் சிதையாமல் இருக்கிறது என்று பேசுகிறதோ, எந்த தேசம் என் நாட்டு பெண்கள் மாதிரி உலகத்தில் வேறு பெண்களே கிடையாது, கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் ஆகச் சிறந்தவர்கள் எங்கள் பெண்கள் என்று கொண்டாடுகிறதோ, அந்த நாட்டில் பிறந்த பெண்தான் 10 மாதம் சுமந்து பெற்ற தாயை முகநூலில் ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக கொன்றிருக்கிறார் என்கிற சம்பவம் எவ்வளவு பெரிய அசிங்கம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்க மனசை மாத்திரத்துக்கெல்லாம் பெரிய மாய தந்திரம்லாம் செய்ய வேண்டாம், மேஜிக்லாம் பண்ண வேண்டாம். 10 நாள் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சா போதும். அவன் டெய்லி ஹவ் ஆர் யூன்னு கேட்கறான். அப்ப எவ்வளவு பொழப்பு கட்டவனா இருப்பான். அவன் டெய்லி வேற அறியுன்னு கேட்கறான். அவன் டெய்லி வேற அறியுன்னு உங்களை கேட்கறானே, ஒரு நாளாவது நீங்க வேற அறியுடா, உருப்படியா ஏதாவது பண்றியாடா, சம்பாதிக்கிறியாடா, படிக்கிறியாடான்னு கேட்டிருக்கீங்களா? ஏன் இந்த எண்ணமே இல்லை? ஒன்று சொல்லவா, உங்க மனசு வலிக்கும், ஆனா இதான் உண்மை. பெண்களுக்கு நிகராக, பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற 100% பாலியல் வன்முறை கொடுமைகளை எடுத்து பட்டியலிட்டோம்னா அதில் 90லிருந்து 95% அவர்களுக்கு நன்றாக தெரிந்தவர்கள் மூலமாகவே நிகழ்த்தப்படுகிறது. நீங்க யாரை அண்ணன் நம்புறீங்களோ, நீங்க யாரை அங்கிள் நம்புறீங்களோ, நீங்க யாரை உறவுகளின் பெயர் சொல்லி அழைக்கிறீங்களோ, நீங்க யாரை நண்பன் நினைக்கிறீங்களோ, அவன் தான் உங்களை நன்றாக ஏமாற்றுகிறான். வருத்தமா இருக்கு உங்களை எல்லாம் நினைச்சா. உண்மையிலே ஒரு சகோதரனா, ஒரு அண்ணனா, ஒரு தோழனா இன்னைக்கு இருக்கிற பெண்கள் நினைச்சு நான் உண்மையிலே வருத்தப்படுறேன். உங்களுக்கு வாழ்க்கை மீது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை, வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது பொழுதுபோக்கு. எதுக்கு வரணும்? பொழுதே போகலைன்னா போக்கணும். அதனாலதான் அது பேர் பொழுதுபோக்கு. பயங்கரமான வேலை, டெய்லி 1000 கோடி பிசினஸ் டர்ன் ஓவர் பண்றேன். அப்பா 4 பாட்டு கேட்போம். 400 பாட்டு கேட்கறான் ஒரு நாளைக்கு. உருப்படாம போனோம் கேட்டா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு சார். ஏண்டி டல்லா இருக்க? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குடி. ஏண்டி சாப்பிட மாட்டேங்கிற? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குடி. ஏண்டி நீ காலையிலேருந்து எங்கிட்ட எதுவுமே பேசல? அம்மா அப்பா திட்டாங்கடி. அம்மா அப்பா எதுக்கு திட்டுவாங்க? வீட்டு வேலை செஞ்சா திட்டுவாங்களா? நல்லா படித்தா திட்டுவாங்களா? யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வாங்கினா இனிமேல் வாங்கின செருப்பை கொண்டு அடிப்பாங்களா? பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் எங்களை கூப்பிட்டு சேர்மேன் எனக்கு ஸ்டைஃபன் கொடுத்துருக்காரு, அதுக்கு திட்டுவாங்களா? எதுக்கு திட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒழுக்கமின்மையா ஏதாவது செஞ்சோம்னா அதுக்கு தான் அம்மா அப்பா திட்ட போறாங்க. அதான் வாங்கிட்டு இங்கே காலேஜில் முன்னே உட்காந்துருக்கணும். பேசுடி, காலையில் ஏதோ அம்மா அப்பா திட்டாங்களாம், அதனாலேயே உம்முன்னு இருக்கா. அப்படி சொல்லாதீங்க. நண்பர்களுக்கு சொல்கிறேன், தோழிகளுக்கு சொல்கிறேன், உங்கள் தோழிகளில் ஒருத்தி தவறு செய்துவிட்டு அமர்ந்திருந்தால் அவரை தனிமையில் விடுங்கள். அவர் செய்த தவறுக்கு அவர் வருத்தப்படட்டும். ஒரு தப்பை ரியலைஸ் பண்ணுறதுக்கான டைம் அவங்களுக்கு கொடுங்க. ரியலைஸ் பண்ணட்டும், அப்புறம் போய் பேசுங்க. நீ பண்ணது தப்பு, இனிமேல் இப்படி பண்ணாதன்னு வள்ளுவர் சொன்னார்ல, அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லோர் நட்பு ஆய்ந்து கொள்ளல். யார எதிரா நட்பு? நீ தப்பு செய்யறப்ப நீ செஞ்சது தப்பு, நீ செஞ்ச தப்புக்காக நீ கண்ணீர் விட்டு அழணும். நீ அந்த மாதிரி இருந்தாதாண்டா, அப்படி சொல்ற நட்பு இருந்தாதாண்டா நீ நல்லா இருப்பேன்னு வள்ளுவர் சொல்றாரு. நம்ம நட்பு எப்படி இருக்கு? அவன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காண்டி நீ அனுப்புடி. ஏன் நீ மட்டும் நாசமா போடி, நான் நல்லா இருக்கண்டி. இது நட்பா? இது நட்பா? உங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை 100க்கு 200% உங்களுக்கு உண்டு. அதற்கான வயது இது அல்ல என்பது இந்த சகோதரனுடைய கருத்து. தேவையே கிடையாது. ஏதோ ஒரு பாட்டு, ஏதோ ஒரு சினிமா, ஏன் உங்க பர்சனல் லைஃப்ல கனெக்ட் பண்ணிக்கிறீங்க? அவசியமே இல்லையே. அதே சினிமால கஷ்டப்பட்டு மேல வந்த பொண்ணோட வரலாறுலாம் இருக்கே, ஏன் அதை எடுத்து அதை கனெக்ட் பண்ணிக்கலாமே? சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க உங்க பர்சனல் லைஃப்ல கனெக்ட் பண்றீங்க? சம்பந்தம் இல்லாம யாரோ ஒருத்தர் பாக்குறத நீங்க ஏன் அவர் தான் என்ன பாக்குறாரு நினைக்கிறீங்க? ஒரு மெசேஜ் மூலமா ஒரு வாழ்க்கை சீரழிஞ்சிடும், மறந்துடாதீங்க. தேவையே கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் தாயையும் தந்தையையும் உங்கள் குடும்பத்தையும் தாண்டி உங்களை கவனித்துக் கொள்ள இன்னொரு ஆளை இறைவன் இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை என்பதை நம்புங்கள்.
அப்படி யாரும் ஒரு ஆபத் பாண்டவர் இன்னும் நமக்கு பிறக்கலை. அம்மா அப்பாவை தாண்டி, அண்ணன் தங்கச்சி தாண்டி, அக்காவை தாண்டி, தம்பியை தாண்டி நம்மளை டேக் கேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை இறைவன் அனுப்பலை. அப்படி அனுப்புறதா இருந்தால் முதலே அனுப்பிச்சிருவார். கூடவே சேர்ந்து அதே குடும்பத்தில் பிறந்து பார்த்துக்கிட்டான் அந்த பிள்ளையன். 3 மாதம் 4 மாதம் வர, அந்த 3 மாதம் 4 மாதம் பழகிறவனுக்கு உயிரே கொடுக்குறீங்க. காலேஜ் முழுக்க வந்து ப்ரொஃபஸர் கத்திக்கிட்டே இருக்கார், கண்டுக்கிறதே இல்லை. அம்மா அப்பா கத்திக்கிட்டே இருக்காங்க, கண்டுக்கிறதே இல்லை. கடைசியில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஏதாவது ஆபத்தான முடிவு எடுக்கிறது. எதுக்கு? ஏன் இந்த வேலையை? வாழ போகிறது ஒரு வாழ்க்கை, அதை கம்பீரமாக வாழ வேண்டாம், அதை கம்பீரமாக வாழ வேண்டாம், கெத்தா வாழ வேண்டாம். உங்கள் கிராமத்து வீதிகளில் உங்கள் தாய் நடந்து போகிற பொழுது, உங்கள் கிராமத்து வீதிகளில் உங்கள் தந்தை நடந்து போகிற பொழுது, உங்களுடன் சேர்ந்து நடந்துகிற பொழுது, நான் பெற்ற மகள் என்னை பெருமைப்படுத்தி இருக்கிறாள் என்கிற கர்வத்தோடு நடந்து போனால் அதுதான் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. பண்றதில்லையே. அந்த அம்மா வெக்கி தலை குனியுதே. காலேஜில் வந்து அந்த மாதிரில காலில் விழுவுது. இனிமேலே என் பொண்ணு அதை பண்ண மாட்டா சார், இனிமேலே என் பொண்ணு அதை பண்ண மாட்டா சார், எப்படியாவது மறுபடியும் சேர்த்தீங்க சார். ஏன் ஒரு தாய்க்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி தரீங்க? கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி மனதினுடைய ஓரத்தில் இருக்க வேண்டாமா? உங்களுடைய கை, கால், தலைமுடி, முகம், புருவம், இதழ்கள், காது எல்லாம் எவ்வளவு அழகா நேர்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரே ஒரு நாளாவது உங்கள் தாயாரினுடைய கால்களை பிடித்து பார்த்திருக்கிறீர்களா? அதில் எத்தனை வெடிப்புகள் இருக்கிறது என்பதை பார்த்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு வெடிப்பும் உங்கள் மீது விழ வந்த மிகப்பெரிய இடியை அந்த பெண்ணினுடைய கால்கள் சுமந்திருக்கிறது என்ற அர்த்தம்.